இன்றைய நவீன உலகத்தில் டிஜிட்டல் முறையில் ஏமாற்றக்கூடிய நிலைமை வந்துடுச்சு. மதுரையில் ஒரு தனியார் டயர் நிறுவனத்தில் மேலாளராக இருக்கேன். இந்த நிலையில் வந்து எனக்கு வந்து ஒரு அலைபேசி வந்துச்சு. அதாவது டைவர்ட் கால். அதாவது என் கம்பெனி ஃபோன் வந்து கடையில் இருக்கும், என் பர்சனல் ஃபோனுக்கு டைவர்ட் போட்டுருக்கேன். நான் ரவுண்ட்ஸில் இருக்கிறனால அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாது, கவுண்டரில் வச்சுருப்போம் அந்த ஃபோனு. அப்போ இருக்கும்போது அந்த ஃபோனுக்கு வந்து ஒருத்தர் பேசுகிறார் இங்கிலீஷில், டயர் கேட்குறாப்புல. என்ன வண்டி பொலிரோக்கு அப்படின்னா, சரி நான் டயர் தரேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ரேட்டு 15,200 மொத்தம் வருது அப்படின்னோன்னா, சரி ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டிரைவர் வராப்பில் கொடுத்துருங்க, நான் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் வேண்டாம், எனக்கு ஜிபே ஃபோன்பே எதாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. உடனே நான் என்ன பண்ணேன், சரி அப்போயே கொஞ்சம் யோசிச்சுட்டு கடை நம்பரை கொடுத்தேன். ஏன்னா அதில் ஜிபே ஃபோன் நம்பரோ இப்போ எதுவுமே கிடையாது, எந்த அக்கௌண்ட் லிங்க் கிடையாது. சொன்னோன்னே அதில் ஒரு ரூபா வந்துருச்சா பாருங்க அப்படின்னா, சரி நான் அப்படியே நடந்து வரும்போது பார்த்தேன், அதில் ₹1 வந்துருந்து காமிச்சிச்சு, ₹1 வந்த மாதிரி. அதுவும் எப்படி வந்து அவனோட பேசிக்கிட்டு இருந்த நம்பர்லேருந்து ₹1 வந்த மாதிரி கிரெடிட் பண்ண மாதிரி காமிச்சான். அப்போயே நான் சரி ரைட்டு இது ஃப்ராடு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. எஸ் ஆர் ரிசீவ் ஒன் ட்ரிப்பியா அப்படின்னா உடனே என்ன பண்ணேன், இப்போ உடனே உங்களுக்கு 15,200 போட்டுறேன், எனக்கு டயரை மாட்டி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னா 20,200 வந்து விழுந்த மாதிரி அதில் காமிச்சிட்டான். எனக்கு காமிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, நான் 5,000 எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிட்டேன். எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, டிரைவர் 20 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறாப்புல டீசல் இல்லாமல் அப்படின்னா, சரி அனுப்பிச்சிடுவோம், எந்த பல்க்குன்னு சொல்லுங்கள், நானே கொடுத்துறேன், பக்கத்தில் தானே, எந்த பல்க்குனாலும் எனக்கு தெரியும், நாங்கள் லாரி வச்சுருக்கோம், டீசல் டேங்கர், நம்ம பெட்ரோல் பங்கு எங்கெல்லாம் டைப் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அப்படின்னா, எந்த ஏரியான்னு கேட்குறேன், சிம்மக்கல்ன்றேன். எனக்கும் எங்கள் கடைக்கும் அது இருக்குது 2 கிலோமீட்டர். சிம்மக்கல்னா சரி ரைட்டு, இவனை கொஞ்சம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஆரம்பித்தேன் வேலையை. பேச விட்டு எனக்கு சர்வர் டவுனாக இருக்குது, அனுப்ப முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம். அவன் கியூஆர்லாம் அனுப்பிச்சான், எனக்கு கியூஆர் அனுப்பிச்சு ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு அனுப்பிச்சு ஒரு மணி நேரம் அவனை இது பண்ண விட்டு டென்ஷனாக விட்டு அவனை இது பண்ணி, நான் கடைசியில் என்ன பண்ணேன், என் இதை வந்து ஒன்று எடிட் பண்ணி 5,000 அவனுக்கு கிரெடிட் ஆன மாதிரி காமிச்சிட்டு கிரெடிட் பண்ணிட்டேன். நான் 5,000 கிரெடிட் பண்ண மாதிரி ஒரு டம்மி அவன் தான் இது பண்ணுவான்றது காட்டிலையும் நான் பண்ணேன். அவனுக்கு 5,000 பண்ண மாதிரி காமிச்சோன்னா அவன் உடனே என்ன கேட்குறான், எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் கேட்டான். அவன் அனுப்பலை ஸ்க்ரீன்ஷாட், ஜிபே அனுப்பிச்சதை நான் அனுப்பணும்னோன்னு நான் பேசாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு நக்கலாக வந்து போட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், உடனே அவன் கொடுத்த ஃபோன் நம்பரையும் அந்த ஜிபேவுடைய ஸ்கேனர், அதாவது மொபிக்விக், அது மொபிக்விக்குன்றவுடைய கியூஆர் கோடு, அவன் அதை தான் மெயினாக பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஆட்கள். மொபிக்விக்கோடைய கியூஆரை பயன்படுத்தி தான் இது பண்ணுறான். ஏன்னா அதில் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆப்பில். ஏன்னா இது ஒரு ஜிபேயோ ஒரு ஃபோன்பேனா எல்லாம் ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்குது, இல்லை எதனாலும் கண்டுபிடிச்சிடறான்னு சொல்லி மொபிக்விக் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்ற போது அந்த மொபிக்விக்கை உடனே டெலிட் பண்ணிடுறான் உடனே. அப்போ இதுக்கு உடனே வந்து என்ன செய்கிறேன், எங்கள் டயர் செக்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் எல்லா இதுக்கும் இந்த மாதிரி நான் பேசின ஆடியோ எல்லாத்தையுமே நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், எல்லாத்துக்குமே அவேர்னஸ் ஆகட்டும் அப்படின்னோன்னு. இதுக்கிடையில் வரிசையாக எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கானே, எனக்கு கூப்பிட்டாங்கண்ணே, நல்ல வேலை நீங்கள் சொல்லிட்டீங்க, வச்சு அடுத்த நிமிஷம் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு கூப்பிட்டாங்க, நான் தப்பிச்சிட்டேனே, நீங்கள் போட்டதுனால நான் தப்பிச்சிட்டேன்னு. இதுக்கிடையில் மதுரையில் ஒருத்தர் 5,000 இழந்துட்டார், சிம்மக்கல்லில் ஒருத்தர். அதனால் இது வந்து தமிழகம் மட்டும் மதுரை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இது ஒரு பெரிய ஸ்கேமாக இருக்குது. தயவுசெய்து சைபர் கிரைம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது தொடர்ந்து இது போன்ற சைபர் விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. அது எஸ்பெஷலி தமிழகத்தில் வந்து நிறையா பார்க்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை. அதாவது மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். மெயினாக நம்ம வந்து பணம் இழக்கக்கூடாதுன்னா தேவையில்லாத லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையில்லாதக்குள்ளே போய் பணத்தை இழக்காதீங்க தயவுசெய்து. எதுனாலும் கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் வேணும் வந்திருக்கா வரலையான்னு உங்கள் மொபைல் பேங்கிங்கில் போய் இல்லை ஏடிஎம்மில் போய் செக் பண்ண பிறகு நீங்கள் அவனுக்கு எதுனாலும் செய்யுங்க. அவன் போட்டுட்டான்னு சொல்லி லிங்க் அனுப்பிச்சிட்டு பணம் வந்துருச்சுன்னு சொல்லி டம்மியாக பார்த்து அந்த இது கூட, ஏன்னா வியாபாரிகள் பரபரப்பாக இருப்பாங்க, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அந்த அளவுக்கு நம்ம பணம் இழந்தோம்னா நம்ம இழக்க வேண்டியது பணத்தை மட்டும்தான், நம்ம பொருளையும் பணத்தையும் சேர்ந்து இழப்போம், நம்ம நிம்மதியும் இழக்க வேண்டிய நிலைமை இருக்கும். தயவுசெய்து எல்லாம் சுதாரித்து கொண்டு விழிப்புணர்வுகள் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கோம். நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.